சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். முத்துவும் மீனாவும் ரெடி பண்ண பணத்தை வச்சு வீட்டை மீட்டுற போகிறாங்கன்ட்டு ரோகிணி சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க. சிந்தாமணி அதை பற்றி நீ கவலைப்படாத, அவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே சேர்க்க மாட்டாங்க, அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி முத்துவும் மீனாவையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வர பணத்தை நடுவுலேயே வழிப்பறி பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரோகிணியோட அம்மா, நீ பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு சொல்கிறாங்க. அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியே அமிச்சாங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. முத்து அட்வான்ஸாக வாங்கின அந்த 10 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து மீனா கிட்ட கொடுத்து பத்திரமா எடுத்து வைக்க சொல்கிறாரு. அந்த பணத்தை பார்த்து மீனா ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் மீனா பைக்கில் போகிறாங்க. அவங்கள 2 பேர் வழிமறித்து அவங்க பைக்லேருந்து பணத்தை திருடிட்டு போகிறாங்க. உடனே டக்குன்னு மீனா அலறி அடிச்சு எழுந்துக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க கனவு கண்டிருப்பாங்க. யாரும் அவங்களோட பணத்தை கொள்ளடிச்சிட்டு போகிற மாதிரி கனவு கண்டு கனவுலேயே கத்திருப்பாங்க. முத்து உடனே எழுந்து, மீனா ஏன் கத்தாத, நம்ம வீட்டில் தான் இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. மீனா கனவை பற்றி சொல்கிறாங்க. கடவுள் நம்மளை எதுக்கும் எச்சரிக்கை பண்ணுற மாதிரி இருக்குங்க, விடிய கால கனவு பழிக்குமோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் அந்த சிந்தாமணி அந்த வீட்டை அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, இது கடவுள் நம்மளுக்கு கொடுத்து எச்சரிக்கையாக நினச்சிக்கிட்டு நம்ம தான் பிளான் பண்ணி பண்ணணும், கண்டிப்பாக அவளோட ஆளுங்க நம்மளை நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம தான் உஷாராக இருக்கணும், அந்த பணத்தை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் ஏலத்துக்கான எல்லா வேலையும் நடக்குது. சிந்தாமணி ஏலத்தை கேட்கறதுக்கு அவங்களோட ஆளுங்களையே ரெடி பண்ணி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவையும் ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்களோட ஆளுங்களையும் செட் பண்ணி வச்சிருப்பா. அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் உஷாராக இருங்க, முத்துவும் மீனாவும் எப்போ வேணாலும் கிளம்புவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. முத்து சிந்தாமணியோட ஆட்களை ஏமாற்றிட்டு காரில் போகாமல் பைக்கில் போகிறாரு. மீனாவும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஒரு 2 பேர் மீனா கனவு கண்ட மாதிரியே வழிமறித்து மீனாவோட பைக்லேருந்து பணப்பையை எடுத்துகிட்டு போகிறாங்க. மீனா உடனே கால் பண்ணி முத்துக்கிட்டே எல்லாமே சொல்கிறாங்க. முத்து, நீ எதுக்கும் பதட்டப்படாமல் ஏலம் நடக்கிற இடத்துக்கு போ, இது நாம் எதிர்பார்த்தது தான், நான் பணத்தோடு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து மீதி பணத்தை வாங்கிறதுக்காக ஃபினான்ஷியல் கிட்டே போகிறாங்க. ஃபினான்ஷியல் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. முதல்ல இந்த ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்லலாம் கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்க. முத்து, எனக்கு இப்போ ரொம்பவே அவசரம் சார், அங்கே வீட்டை ஏலத்துக்கு வர்றாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை எடுத்து ஆளுங்க வந்துட்டுருக்காங்க, நீ அதுக்குள்ளே இந்த ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்லலாம் சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ரொம்பவே பதட்டமாக இருக்கார். டைமுக்கு பணம் கையில் வந்து சேருமா சேராதா. பக்கம் ஏலத்துக்கான எல்லா வேலைகளும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஏலம் நடக்கிற இடத்துக்கு மீனா வந்து சேர்றாங்க. மீனாவை பார்த்து சிந்தாமணி, இவன் எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக போய் மீனா கிட்டே பேசுகிறாங்க. உனக்கு இங்கே என்னம்மா வேலை, நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீனா, எங்களால் பணத்தை ரெடி பண்ணி வீட்டை தான் மீட்க முடியல, அந்த ஏலத்தையாவது வந்து கடைசியாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சிந்தாமணி, பாரு உன்னால் பார்க்க மட்டும்தான் முடியும்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே மீனா முத்துக்கு ஃபோன் பண்ணி பணத்தை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க, இங்கே ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முத்துவை, நான் சீக்கிரமாக வந்துடுறேன், நீ பதட்டப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபினான்ஷியல் கிட்டே என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார், கொஞ்சம் சீக்கிரமாக பணத்தை கொடுங்க, அங்கே ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபினான்ஷியல், பணத்தை இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்கிறாரு. சார், அவங்களுக்கு கால் பண்ணியாவது கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியராக அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் அவங்கள வழி மறித்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கதாகவும், அதனால தான் அவங்க வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை ஃபினான்ஷியர் முத்துக்கிட்ட சொல்கிறாரு. முத்து, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க சார், நானே போய் கேஷை வாங்கிக்கிறேன், நான் தான் பேப்பர்ஸ்லலாம் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னையோட எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. முத்து பணத்தை வாங்குறாரா இல்லையா, சரியான நேரத்தில் எடுத்துகிட்டு போய் வீட்டை மீட்கிறாரா இல்லையா, முத்துக்காக காத்துட்ருக்க மீனா. இப்படி விறுவிறுப்பான திருப்பங்களுடன் கதை நகருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.